எவனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றம் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான வழிபாட்டு தலங்கள் என்னும் தொடர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் மீண்டும் அம்பர் மாகாளத்தை பற்றி ஒரு சிறிய விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அதை சொல்லிவிட்டு அடுத்த கோவிலுக்கு போவோம். இந்த அம்பர் மாகாளம் கோவிலிலே பல சிறப்புகள் இருக்கின்றன. வருடா வருடம் வைகாசி மாதத்து ஆயில்யத்தன்று இங்கே அந்த யாகம் வேள்வி நடத்தப்படுகிறது. அந்த வேள்வி நடைபெறும் இடத்திற்கு இப்பொழுது வழங்கப்படும் பெயர் பண்டாரவாடை திருமாலம் என்று சொல்கின்றனர். இது அம்பர் மாகாளத்திற்கும்
அம்பர் பெருந்திருக்கோவிலுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு இடம். அம்பகரத்தூர் காளிக்கும் இந்த ஆலயத்திற்கும் கூட தொடர்பு உண்டு. அந்த காளி அசுரனை அழித்த பிறகு கரும் காளியாக இங்கே நின்று விட்டதாக ஒரு ஐதீகம். அந்த கருங்காலி மரம் என்பது கருமை நிறம் கொண்ட காளியின் பிம்பமாக, பிரதிபிம்பமாக விளங்குகிறது. காளிதான் இங்கே மர வடிவிலே நின்று விட்டாள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கு அந்த மர வழிபாடு சற்று அதிகமாக நடைபெறும். பொதுவாகவே நாம் எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் அந்த கோவிலுக்கு ஸ்தல விருட்சம் என்ன என்று கேட்க வேண்டும். எல்லா கோவிலுக்கும் ஒரு தல மரம் இருக்கும். மரம் என்றால் வடமொழியிலே விருட்சம் என்று சொல்வார்கள், தமிழிலே மரம். தலத்திற்கு உரிய மரம் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த மரத்தையும் வணங்க வேண்டும். கருங்காலி மரம் இங்கே ஓங்கி வளர்ந்து அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது அம்பர் மாகாணத்திலே. அடுத்த முறை நீங்கள் கும்பகோணம், திருவாரூர் பக்கமெல்லாம் போனால் அங்கே கேரளம் நன்னிலத்திலிருந்து செல்லும் பாதையிலே காரைக்கால் சாலை பிரியும் இடத்திலே சென்றால் இந்த அம்பர் மாகாணத்தை சென்று அடையலாம். இந்த கோவிலிலே மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் ஜுரஹர லிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்கு. ஜுரம் வந்ததுன்னு வச்சுங்க, ஃபீவர், டெம்பரேச்சர், கடுமையான ஜுரம் வந்து எந்த மருந்துக்கும் கண்ட்ரோல் ஆகாமலே இருந்ததுன்னா அந்த ஜுரஹர லிங்கத்துக்கு போய் நல்ல குழுன்னு ஒரு குளுமையான தண்ணீர், 11 குடம் தண்ணீர் அதில் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாக்க இங்க ஜுரம் படபடன்னு இறங்கி. இது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு அதிசயம். 21ஆம் நூற்றாண்டிலே இன்றைக்கும் கடுமையான ஜுரம் வந்தால் அந்த பகுதி மக்கள் எல்லாம் அந்த ஜுரஹர லிங்கத்துக்கு போய் அவங்களாவே கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. இத்தலத்திலே அச்சம் தவிர்த்த விநாயகர் என்று ஒரு விநாயகர் கோவிலும் பக்கத்திலே இருக்கிறது. அந்த பிள்ளையார் தான் தோமாசி மாற நாயனாருக்கு வர்றது எங்க அப்பா தான், சிவபெருமான் தான், நாங்க தான் மாறு வேஷத்துல வரோன்றத அவருக்கு ஒரு சைகை காமிச்சார்ல, அவருக்கு பெயர் தான் அச்சம் தவிர்த்த விநாயகர். அந்த விநாயகரை முக்கியமான பணிகள்லாம் செய்யும் பொழுது இந்த பகுதி மக்கள் வந்து அச்சம் தவிர்த்த விநாயகரை போய் வழிபட்டு விட்டு செய்வார்கள். அந்த விநாயகரை வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நாம் வெற்றிகரமாக, தைரியமாக, ஏன்னா பயந்தா நடுவில் விட்டுருவோம்ல, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு விஷயம் பண்றதுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாச்சுன்னா அதை வந்து தைரியமா பண்ணி முடிக்கணும். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விநாயகராக அவர் விளங்குகிறார். இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அபூர்வமான ஒரு தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடைய தலங்கள் எல்லாம் திருவண்ணைநல்லூர் மிக முக்கியமானது. அதே போல அவருடைய அவதாரத்தலமான திருநாவலூர், அவர் வாழ்ந்த திருவொற்றியூர், திருவாரூர் இறைவன் வீதிகளிலே நடந்து சென்ற ஒரு தலம் அது திருவாரூர். அதற்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம் இந்த கோவில் மாகாணம். இது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய தலமாக விளங்குகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றும் ஒரு வழிபாட்டு தலம் உண்டு. அதுதான் கதிராமங்கலம் துர்க்கை. கதிராமங்கலம் என்பது கும்பகோணத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடையிலே இருக்கிறது. கதிராமங்கலம், இந்த கதிராமங்கலம் துர்க்கையை மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், ரிஷபராசியாக இருந்தாலும் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் வழிபட வேண்டும். நல்ல தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு நட்சத்திரமாக இந்த மிருகசீரிஷம் கருதப்படுகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்று திருமணம் செய்வது மிகுந்த சிறப்பு வாய்ந்தது என்று சொல்வார்கள். ஆகவே திருமண முகூர்த்தத்திற்கு மிகவும் உகந்த நட்சத்திரங்களுள் மிருகசீரிஷமும் ஒன்று. இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் வழிபட வேண்டிய ஆலயங்கள் கதிராமங்கலமும் அம்பர் மாகாணமும் ஆகும். இத்தலங்களுக்கு சென்று அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளிலே, மிருகசீரிஷ நட்சத்திரம் வருகின்ற நாளிலே இத்தலங்களுக்கு சென்று வழிபட்டால் மிகவும் அதிக அளவிலே நன்மைகள் விளையும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே அடுத்த நட்சத்திரமான திருவாதிரைக்கு உரிய தலங்கள் எவை என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். இதுவரை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய 5 நட்சத்திரங்களுக்கான தலங்களை பற்றி சொல்லி முடிந்தாகிவிட்டது. இன்னும்
22 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நாளைய நிகழ்ச்சியிலே திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உரிய கோவில்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் பொது தகவல்கள் இடம்பெறும். மற்ற நாட்களிலே இந்த நிகழ்ச்சியிலே நட்சத்திர கோவில்கள் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் வரை தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.